தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தான் ஆரம்பிப்போம். நாமும் தினப்படி கேட்குறோம். ஆனால் இதிலிருந்து 5 வரிகள் நீக்கப்பட்டிருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதினது மனோன்மணியம் சுந்தரனார். 1970 திமுக ஆட்சியில் இருந்தப்போ முதலமைச்சராக இருந்த நம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த மனோன்மணியம் அவர்கள் எழுதின இந்த பாட்டிலிருந்து இந்த சர்ச்சைக்குரிய 5 வரிகளை நீக்கி தமிழ்த்தாய் வாழ்த்தா அறிவிச்சார். இப்போ இந்த வரிகளை பார்ப்போமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் நீக்கப்பட்ட 5 வரிகளை இப்போ பார்ப்போம். பல் உயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல். அதாவது உலகத்தில் இருக்கிற உயிர்களை படைத்து காத்து அழிக்கக்கூடிய அந்த இறைவன் எவ்வாறு ஆதியும் அந்தமும் இல்லாமல் எப்போதும் இருக்கிறானோ அதுபோல தமிழ்த்தாயே நீயும் நிலைத்து நிற்கிறாய் என்று இறைவனுக்கு ஒப்பாக அவர் பாடுறாரு. இப்போவே புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம கலைஞர் ஐயா இதை தூக்கினார்னு. ஏன்னா திமுக இறை மறுப்பு கொள்கையிலிருந்து வந்த கழகம். இந்த 2 வரிகளை தூக்காட்டாதானே ஆச்சரியம்.